ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் லென்த்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகேங்களா? இந்த கிளாஸில் வந்து மாஸ், டைம், டெம்பரேச்சர் இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாஸ் அப்படின்னா என்னென்னா, மாஸ் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டென்ட் இன் அ பாடி. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். ஸோ மாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு பாடியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் வந்துட்டு இருக்குது, அதுதான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆப்ஜெக்டில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் ஆஃப் அன் எனி ஆப்ஜெக்ட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் மேட்டர் தட் அன் ஆப்ஜெக்ட் பொசஸ். ஓகேங்களா? அமௌண்ட் ஆஃப் மேட்டர் அதுதான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். மாஸோட யூனிட் வந்துட்டு என்னென்னா கிலோகிராம். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, மாஸ்னாலும் வெயிட்னாலும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மாஸ் வந்துட்டு அது அமௌண்ட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்துட்டு சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும் மாஸ் அப்படின்னா. ஸோ வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா, கிராவிட்டியை பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட வெயிட் வந்துட்டு எர்த்தில் இருக்கப்போ ஒரு வெயிட்டாக இருக்கும், ஸ்பேஸில் இருக்கப்போ ஒரு வெயிட்டாக இருக்கும். ஸோ வெயிட்டும் மாஸும் வந்துட்டு சேம் கிடையாது. இதோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு டீட்டெயிலாக வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் அப்படின்னு என்னென்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. வெயிட்டையும் மாஸையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், 1 kilogram is the mass of a particular international prototype cylinder made of platinum iridium alloy kept at the International Bureau of Weights and Measures at Sevres, France. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஃப்ரான்ஸில் சர்வ்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இருக்குது. அவங்க வந்து 1 kilogramனா எவ்வளோ அப்படின்னு எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே வந்து பிளாட்டினம் இரிடியம் அலாய்னால் ஒரு சிலிண்டர் வந்து மேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதோட மாஸ் தான் வந்து 1 kilogram அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? The units gram and milligram are sub-multiples of 10, 1/10 of unit kilogram. Similarly, quintal and metric tons are multiples of 10, அதாவது into 10 of unit kg. ஸோ சப் மல்டிபிள்ஸ் அப்படின்னு என்னென்னா 1/10 மல்டிபிள் பண்ணிட்டு போகிறதா தான் வந்து சப் மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ 1 gram அப்படின்னு என்னென்னா 1/1000 into 1 kg. ஸோ அப்போ 1 கிராமுக்கு எவ்வளோ கேஜின்னு பார்த்தோன்னா 0.001 கிலோகிராம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 kilogram ஈக்குவல் டு 1000 கிராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் 1 milligramக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 1 குவிண்டால் அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தோம் முன்னாடி, குவிண்டால் மெட்ரிக் டன் இதுக்கு வந்து மல்டிபிள்ஸ். ஸோ அப்போ இன்ட்டு பண்ணணும். 1 குவிண்டால்னா 100 into 1 kg. அப்போ 1 குவிண்டால்னா 100 kg அப்படின்னு அர்த்தம். 1 மெட்ரிக் டன் அப்படின்னா 1000 kg. ஸோ 1 குவிண்டாலுக்கு 100 kg அப்படிங்கும்போது 1000 kgனா 10 குவிண்டால் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்ன? அதாவது AMU அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். அட்டாமிக் மாஸ் யூனிட், மாஸ் ஆஃப் அ புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் கேன் பி டிட்டர்மைன்ட் யூஸிங் அட்டாமிக் மாஸ் யூனிட். அதாவது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இதோட மாஸ் எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்ற ஒரு யூனிட் வந்து யூஸ் பண்ணுறோம். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா என்னென்னா 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் C12 ஆட்டம். C12 அப்படின்னு என்னென்னா கார்பன் 12 ஆட்டம். அந்த இடத்துல இந்த 12 அப்படின்றது மாஸ் நம்பர். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் டீட்டெயிலாக படிப்பீங்க. நெக்ஸ்ட், மாஸ் ஆஃப் 1 ml ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 1 gram. ஸோ 1 ml வாட்டரோட மாஸ் வந்து 1 gram. அப்போது 1 லிட்டர் அப்படின்னா எவ்வளோ? 1000 ml அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ 1 mlக்கு 1 gram அப்படின்னா 1000 mlக்கு 1000 gram. ஸோ 1000 கிராமை நம்ம 1 kilogram அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ மாஸ் ஆஃப் 1 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து 1 kilogram அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் ஆஃப் அதர் லிக்விட்ஸ் வேரி வித் தேர் டென்சிட்டி. ஸோ இப்போ நம்ம வாட்டருக்கு எடுத்துக்கிட்ட மாதிரியே எல்லாத்துக்கும் 1 mlனா 1 kg அப்படின்னா கிடையாது. இப்போ ஆயிலெலாம் வந்து வாட்டரை விட கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா லிக்விடோட மாஸும் அதோட டென்சிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டைம். Time is the measure of duration of events and the intervals between them. The SI unit of time is second. 1 second is the time required for light to propagate
29 crore 97 lakh 92,458 meters through vacuum. It is also defined as 1 by 86,400th part of a mean solar day. Larger units for measuring time are day, month, year and millennium. So 1 millennium அப்படின்னா என்னன்னா 3.16 into 10 power 9 second. ஸோ டைம் அப்படின்னா என்னென்னா டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்புறம் அதுக்கு நடுவில் இருக்கிற இன்டர்வல்ஸ். ஸோ இப்போ டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஈவெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ 9 to 10 நமக்கு கிளாஸ் அப்படின்னா அந்த டியூரேஷன் 9லேருந்து 10க்குள்ளே இருக்கிற டியூரேஷன், அதுக்கான இன்டர்வல் என்ன? ஸோ 1 hour. இந்த டியூரேஷன் வந்து 1 hour. இதுக்கு நடுவில் இருக்கிற இன்டர்வல் இதை தான் வந்து டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டைமோட எஸ்ஐ யூனிட் வந்து செகண்ட். ஓகேங்களா, இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ 1 second அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா லைட் வந்து வேக்கமில் 29 crore 97 lakh 92,458 மீட்டர்ஸை லைட் வந்து பாஸ் பண்ணுறது, அதுதான் வந்து 1 second அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் as 1 by 86,400 part of a mean solar day. அப்படி இல்லைனா 1 second என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா 86,400 சோலார் டேயில் ஒரு பார்ட், அதுதான் வந்து 1 second அப்படின்னு சொல்கிறோம். லார்ஜர் யூனிட் ஃபார் மெஷரிங் டைம் ஆர் டே, மந்த், இயர் அண்ட் மில்லினியம். ஸோ டைமை வந்துட்டு ஸ்மாலர் யூனிட்ஸ் பார்த்தோன்னா செகண்டு, மினிட், ஹார் அப்படி சொல்லலாமா. ஸோ லார்ஜர் யூனிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா டே, மந்த், இயர், மில்லினியம் அப்படி சொல்லலாம். 1 millennium அப்படின்னு என்னென்னா 3.16 into 10 to the power 9 second. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். Temperature is the measure of hotness or coldness of a body. SI unit of temperature is Kelvin. 1 Kelvin is the fraction, அதாவது 1 by 273.16 of the thermodynamic temperature of the triple point of water. The temperature at which saturated water vapor, pure water and melting ice are in equilibrium. 0 Kelvin is commonly known as absolute zero. The other units for measuring temperature are degree Celsius and Fahrenheit. ஸோ ஃபஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு என்ன, நம்ம பாடியோட ஒன்றாவது ஹாட் அல்லது கோல்ட்னஸ் இதை வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து டெம்பரேச்சர். எது யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம்? தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுவோம். அதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கெல்வின். ஸோ இப்போ 1 Kelvin அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர்னு என்னென்னா ஒரு அப்சல்யூட் டெம்பரேச்சர், அதுதான் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னன்னு நமக்கு வந்துட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா த டெம்பரேச்சர் அட் விச் சேச்சுரேட்டட் வாட்டர் வேப்பர், பியூர் வாட்டர் அண்ட் மெல்டிங் ஐஸ் ஆர் இன் ஈக்விலிபிரியம். ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு என்னென்னு பார்த்தோன்னா வாட்டர் வேப்பர், பியூர் வாட்டர், மெல்டிங் ஐஸ் மூணுமே வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கணும். அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில். ஈக்குலிபிரியம் அப்படின்னு என்னென்னா அதாவது அதோட ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ ஐஸ் வந்து லிக்விடாக வந்து மெல்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி வாட்டர் வந்து வாட்டர் வேப்பராக எவாப்ரேட் ஆகக்கூடாது. இப்போ ஐஸ் அப்படின்னா அதோட சாலிட் ஸ்டேட்லேயே இருக்கணும். வாட்டர் அப்படின்னா அதோட லிக்விட் ஸ்டேட்லேயே இருக்கும். வாட்டர் வேப்பர் அப்படிங்கும்போது அது வந்து அதோட கேஷியஸ் ஸ்டேட்லேயே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எந்த டெம்பரேச்சரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா செல்சியஸில் 0.01 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டில் பார்த்தோன்னா 32.018 ஃபாரன்ஹீட், கெல்வினில் சொல்கிறோன்னா 273.16 கெல்வின். இந்த டெம்பரேச்சரில் இது வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம கெல்வின் அப்படிங்கும்போது 273.16 கெல்வினில் தானே நம்ம பார்த்தோம் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டரை. ஸோ இப்போ 1 Kelvin அப்படின்னா அதோட ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறோம், அதுதான் வந்து 1 Kelvin. 0 Kelvin இஸ் காமன்லி நோன் அஸ் அப்சல்யூட் ஜீரோ. 0 Kelvin தான் வந்து அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம். அதர் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர் ஆர் டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட். மற்ற யூனிட்ஸ் எதில் வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலான்னு பார்த்தோன்னா செல்சியஸில் மெஷர் பண்ணலாம், ஃபாரன்ஹீட்டில் மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸ் வந்துட்டு ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு யூனிட் ப்ரிஃபிக்ஸ், அதுக்கப்புறம் எஸ்ஐ யூனிட்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, அப்புறம் அதுக்கான சிம்பிள்ஸ் என்ன, இதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.